ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ண குரூப் 1B அண்ட் குரூப் 1C சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் இதை கேட்டு வந்திருக்காங்க. ரைட், இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுசு. ரைட், இது என்ன கேள்வி அப்படின்னா, த ரீடிங்ஸ் இன் ஏ ஃபீல்டு புக் ஆர் எஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. நில அளவை புத்தகத்தின் அளவீடுகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது கேள்வி. பேசிக்காக இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தை இந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய மெஷர்மெண்ட்ஸை வந்து இந்த ஃபீல்டு புக்கில் இந்த மாதிரி கொடுத்து வந்திருக்காரு. இதனுடைய ஏரியா என்னங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த சர்வேயர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணல. ஒரு நில அளவை புத்தகத்தில் ஒரு இடத்துக்கான அளவீடு வந்து இந்த மாதிரி இருக்குது, இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த கேள்வியை நம்ம இந்த டயக்ராமா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா ஃப்ரம் ஏன்னு இங்கே இருக்கு, அடுத்து 2Bன்னு இருக்கு, நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அடுத்து 6 to C, 12 to D, 24 to E எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபீல்டா ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ரைட், அதாவது யோசிக்கணுங்கிறதே தோன்றதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ரைட், இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸை ஒரு லேண்டா நம்ம கன்சிடர் பண்ணி அதை ஒரு ட்ரா பண்ணலாம். ரைட், இப்படி இருக்கும். இப்போ இதை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏல இருந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா பி வரைக்கும் போக சொல்றாங்க. ஏ டு பி. இந்த நடுவுல இருக்கக்கூடியதெல்லாம் இங்க எழுத போறோம். ரைட், இப்போ ஏ அடுத்தது இந்த இடத்துல சி வரை 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சி. அப்போ இங்க இருக்கக்கூடியது 6ங்கிறது அதனுடைய மெஷர்மெண்ட். இதெல்லாம் மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அங்க நம்ம எழுதுறோம் அப்படின்னா 6 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 24 கொடுத்துருக்காங்க. அடுத்து டி வரை 12. 12 to Dன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது டி, அப்போ இங்க 12. இதனுடைய லென்த் 12 மீட்டர். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மீட்டர். இங்க டோட்டலா 48 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 48 அப்படிங்கிறது டோட்டலுங்க. இந்த 7 இருந்து இந்த லைன் வரைக்குமே டோட்டலா 48. அடுத்தது 96 அப்படிங்கிறது நமக்கு டோட்டலா பி வரைக்கும் 7 இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 96. இப்போ நம்ம கிட்ட இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா இதனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஷேப்ஸ்க்கெல்லாம், இதுல இருக்கக்கூடிய வடிவங்களுக்கெல்லாம் தனித்தனியா நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சு மொத்தத்தை சேர்த்த போறோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நம்ம ஒன்றும் பண்ணல, இந்த இதை இப்படி டயக்ராமா மாத்திருந்திருக்கும். ரைட், இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறத டயக்ராமா மாத்திருக்கும். ஏ டு பி எழுதியிருக்கும், அடுத்து சி எழுதியிருக்கும், டி எழுதியிருக்கும், இ எழுதியிருக்கும். அதெல்லாம் ஃபார்ம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு லேண்ட் மாதிரி கிடைக்குது. இதனுடைய ஏரியாவை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். இந்த ஏசிங்கிற இந்த ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிளா? இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச். ரைட், ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி அது இருக்கு. ரைட், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலாமா? ரைட், ஸோ இப்போ ஆஃப் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12. ரைட், 2ஆல் 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. அப்போ இதனுடைய ஏரியா 36 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 36 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ரைட், அப்போ இதனுடைய ஏரியா 36. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். இந்த ஷேப்பை பார்க்கலாம். இந்த ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரப்பீசியம், ரைட், ஒரு சரிவகம் மாதிரி தெரியுது. அப்போ அந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு தனியாக கால்குலேட் பண்ணலாம். சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் ஹைட் இன்டு ஏ பிளஸ் பி. ரைட், இந்த சரிவகத்தினுடைய ஹைட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த 24 அப்படிங்கிறது இங்க இருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் 24. ரைட், இங்க இருந்து ஏ வரைக்கும் இருக்கிறது தான் 24ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துக்கு மட்டும் ஹைட் போதும். அப்ப இந்த டோட்டல் 24ல இந்த 12 போச்சு அப்படின்னா மீதி இங்க இருக்கக்கூடிய ஒரு 12. ரைட், நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. இது ஒரு 12, அடுத்தது இது ஒரு 6, இது வந்து ஒரு 12. இந்த 12 மட்டும் நம்ம ஹைட்டா இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ 24 தானே கொடுத்துருக்காங்க. 24 அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு ஆல்பபெட்டை கூட எழுதுறேன், ஓன்னு எழுதுறேன். ரைட், ஓல இருந்து ஏ வரைக்கும் தாங்க 24. நமக்கு வேணுங்கிறது என்னங்க, இந்த இடம் மட்டும் போதும். அதனால இந்த டோட்டலை 12 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 12 கிடைக்குது. அப்போ ஆஃப் இன்டூ ஹைட் வந்து 12, ஏ சம் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ் அப்படிங்கிறது ட்ரப்பீசியத்துக்கு சொல்லுவோம். அப்போ 12 கூட்டல் ஒரு 6. ரைட், இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 முறை 6ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 108 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ட்ரப்பீசியத்தினுடைய ஏரியா. ரைட், அதே மாதிரி அடுத்து போகலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். ரைட், இந்த ட்ரையாங்கிள், ரைட், இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம்.
ஸோ இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்குங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஆஃப் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24, ஹைட் இங்கே நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும். ஹைட்டுங்கிறது 48. இந்த 48 இந்த ஃபுல் லென்த்துக்கும் சேர்ந்தது தான். அப்போ ஹைட்டோட வேல்யூ 48. அப்போ 2ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24, 24 இன்டூ 24 576 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா. அடுத்து மேல் பார்ட்டினுடைய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இந்த பார்ட்டினுடைய ஏரியா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட், முதல்ல எத்தனை ஷேப்ஸ் இருக்குங்கிறத நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இது ஒன்று இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது ட்ரபீசியம் இருக்கு, மூணாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதை தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாலாவதா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இந்த நாலாவது ட்ரையாங்கிளினுடைய அதே ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ரைட், ஆஃப் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 24ங்க. ஹைட் வந்து பார்ப்போம். ஹைட் வந்து மொத்தமா 96, அதுல இது வரைக்கும் 48 போயிடுச்சுன்னா மீதி 48. சரிங்களா? மொத்த நீளம் வந்து 96ங்க. ரைட், இதுல இந்த லைன் வரைக்கும் 48 போயிடுச்சுன்னா மீதி 96ல 48 போயிடுச்சுன்னா இந்த இடம் ஒரு 48ஆ இருக்கும். அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தனியா எடுத்துக்க வேண்டிய ஒரு டேட்டாவாக இருக்கு. ரைட், அந்த டயக்ராம்ல வேணா அது வந்து மிஸ் மேட்ச் ஆகலாம். இவ்வளோ பெரிய லைனும் 48, இந்த சின்ன லைனும் 48 அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அது டயக்ராம்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா மொத்தத்துல டோட்டலா 96, இதுல 48 போச்சுன்னா மீதி 48ங்க. இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24, அகைன் இதுவும் 576 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபோர்த் ஷேப்பினுடைய ஏரியா. அடுத்து இந்த ஃபிஃப்த் ஷேப்பினுடைய ஏரியாவுக்கு வரலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு, இதுவும் ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். அப்போ ஆஃப் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்டை கால்குலேட் பண்ணும்பொழுது டோட்டலாக 96ங்க. அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 96ல ரைட் இங்கே இருக்கக்கூடிய 24 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 94ல் ஒரு 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி 72. அப்போ 72ங்கிறது ஹைட்டினுடைய மதிப்பு. ரைட், 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ். ஸோ 6 இன்டூ 72 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 432. ரைட், இப்போ இதில் இருக்கக்கூடிய 5 ஷேப்புக்கும் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிளியர்? அது புரியறதுக்காக நான் அந்த லைன் போட்டு எழுதுனால இது கொஞ்சம் கொசகசன்னு எழுதுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இப்போ கரெக்டாக புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷேப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஷேப்புக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஏரியாங்கிறது கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் வச்சு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 மீட்டர் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108ங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 576. ஃபோர்த் ஒன் 576. ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 432. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1728 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா. ரைட், இந்த ஒரு கேள்வியில இதனுடைய பரப்பளவு டோட்டலாக இந்த ஃபீல்டினுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1728 மீட்டர் ஸ்கொயர். ஸோ முதல்ல இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி இருக்கக்கூடிய கேள்வியை இப்படி மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தாவே நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியுங்க. இது யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், புதுசாக இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறனால. சரிங்களா? ரைட், இப்போ இந்த ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட், தேங்க்யூ.